இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. யோவான் 15:5. ஞானி ஒருவன் ஆற்றை கடக்கும்படி படகோட்டியின் உதவியை நாடினான். ஞானி தான் எவ்வளவு ஞானவான் என்று காட்ட அவனிடம் சில கேள்விகள் கேட்டான். முதலில் ஞானி கேட்ட கேள்வி, படகோட்டியே, உனக்கு தத்துவ சாஸ்திரம் தெரியுமா என்று கேட்டான். படகோட்டி தெரியாது என்றான். உடனே ஞானி, உன் வாழ்க்கையில் நீ கால் பகுதியை இழந்து விட்டாய் என்றான். இரண்டாவதாக ஞானி, படகோட்டியே, வான சாஸ்திரம் தெரியுமா என்று கேட்டான். படகோட்டியோ தெரியாது என்று பதில் கூறினான். உடனே ஞானி, அப்படியானால் நீ உன் வாழ்க்கையில் பாதி பகுதியை இழந்து விட்டாய் என்றான். மூன்றாவதாக படகோட்டியே, தர்க்க சாஸ்திரமாவது உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு படகோட்டி தெரியாது என்றான். உடனே ஞானி, நீ உன் வாழ்க்கையின் முக்கால் பகுதியை இழந்து விட்டாய் என்றான். ஞானி அவனிடம், நான் எத்தனை சாஸ்திரங்களை அறிந்து வைத்திருக்கிறேன், நீயோ ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாயே என்றான். அதற்கு படகோட்டி, ஐயா, இந்த ஒரு தொழிலை தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டே தன்னையும் அறியாமல் தன் கைகளை விரித்து காட்டினான். தண்டுகள் தண்ணீரில் விழுந்தது. படகு இப்பொழுது தடுமாறியது. உடனே படகோட்டி, சகல சாஸ்திரம் அறிந்த ஞானியே, தங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா என்று கேட்டான். ஞானி தெரியாது என்றான். உடனே படகோட்டி, உன் வாழ்க்கையின் முழு பகுதியையும் நீ இழந்து விட்டாய் என்றான். படகு தண்ணீரில் மூழ்கி ஞானி மரித்து போனான். ஆம், என கருமையானவர்களே, உங்களுக்கு படிப்பு, பட்டம், பதவி, பணம், அதிகாரம், அழகு, அந்தஸ்து, சொத்து, புகழ் என எல்லாம் இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்குள் இராவிட்டால் உங்களுக்கு உள்ளவைகள் எல்லாம் பூஜ்யமே. என்னால் எல்லாம் செய்ய முடியும், நான் யார் தெரியுமா என்பது பெருமையின் வெளிப்பாடு. தன் பலத்தின் மீதும், தன் திறமையின் மீதும், தன் படிப்பின் மீதும், தன் அந்தஸ்தின் மீதும், தன் செல்வத்தின் மீதும் வைத்துள்ள அதீத நம்பிக்கையின் விளைவு தோல்விக்கே கொண்டு செல்லும். வேதாகமத்தில் நேபுகாத் நேச்சார் இவ்விதமாய், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என மேட்டிமை கொண்டதன் விளைவு மாட்டை போல புல்லை மேய்ந்தான். முடிவில் புத்தி அவனுக்குள் திரும்பி வந்தபோது தாழ்மையை கற்றுக்கொண்டான். புதிய ஏற்பாட்டில் பவுல் இவ்விதமாய் நடந்து கொண்டு முடிவில், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், என்னை பிழைத்திருக்க பண்ணுகிற தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் பெற்றுக் கொள்ளுகிறேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டில் குடியிருப்பதற்கும் வழி தெரியாத காட்டில் பயணம் செய்வதற்கும் சமம். யாக்கோபை போல கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கும் மனுஷனே பாக்கியவான். செடியில் நிலைத்திருந்தால்தான் கொடியானது கனி கொடுக்க முடியும். எனவே இயேசு கிறிஸ்துவை விட்டுவிட்டு கனியுள்ள வாழ்க்கை வாழவும் முடியாது, கனி கொடுக்கவும் முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாட்களில் கூட அப்பா, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, கனியற்ற இருளான அந்த அந்தகார வாழ்வுக்குள்ள ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகள் யாரும் ஆண்டவரை கடந்து சென்று விடாதபடி அப்பா, இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக ஆண்டவரை, அவரை பிரதிபலிக்கிறவர்களாக ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உருவாக்குவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.